நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். சண்டிகர், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க உறுப்பினர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கலந்து கொண்டு உரையாடினார். அப்போது அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து வந்த யஷ்வந்த் வர்மாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தது, இதன் பின்னணியில் யார் யாரெல்லாம் உள்ளனர், பெரும் புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படாதது ஏன் என்றும், ஏன் இந்த பிரச்சனையும் விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியுள்ளார். நீதித்துறை அல்லது நீதித்துறை பணிகளில் பணம் செலுத்தப்பட்டு உள்ளதா என்கிற கேள்வி சாமானியர்களிடமும் எழுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் சிலர் மட்டும் விசாரணை மற்றும் ஆய்வுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் சட்டத்தின் ஆட்சி மற்றும் சட்டத்தின் சமத்துவம் கடுமையாக சமரசம் செய்யப்படுகின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார்.